அறிவோட பாடல் வரிகள்ல நம்ம படத்துல வர அரக்கோணம் ஸ்டைல்ல காலமையில காலை போடு ராவண குலமே மேலே ஒரு கால வரும் ஏவி வட்டமே. நன்றி, வணக்கம். கிருத்தி பயங்கரமா பேசிட்ட நீ, வேற லெவல். நீ தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாள் வரல இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பலம் குளத்துல நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு. அதெல்லாம் கிடையாதுங்க. படத்துல வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க படத்துல பாக்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் உண்மை. நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியை தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னா அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், என்ன சார் உங்க காதலியை மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும். நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இவ்வளவு கொடூரமானவன் எனக்கு தெரியும், பயங்கர கொடூரமானவன் தான் அவன். ஆனா வந்து அந்த பித்தி தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தெரிஞ்சுன்னா அவன் தலையிலே கொட்டிருப்பான். அவனு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். வர போய் குங்ஃபு என்னதுன்னா அவங்க அண்ணன் வந்து பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என்னடா அது குங்ஃபு தானா, குங்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒச்சு வச்சுருப்பான். பயங்கரமாக செவுத்து குத்தி பயங்கரமாக பண்ணிப்பான் அவன். எங்கள் ரூமில் இருக்கிறப்பவே அவன் அப்போ நமக்கே ஒரு பயமா இருக்கும். என்னடா இப்படி இருக்கானே, நம்ம ஏதாவது சொன்னா உடனே கோச்சிப்பான். சும்மா ஏதாவது சொன்னாலே கோச்சிப்பான். அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு 3 நாள் ஆகும். அப்படியே அடிப்பா. அவனை பண்ண என் ரூம் விட்டான், என் ரூம்லேயே இருந்தான். 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாம இருப்பான். என்கிட்ட சொல்லவே மாட்டான். ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட்ல இருந்து ஏய் ஒரு 100 ரூபாய் கொடுறா அப்படின்னுவான். அவ்வளவுதான் அவன் கேட்கறது. அவள்தான் வாங்கிட்டு என்னடா ஏன் சொல்லனா, நான் எதுக்கு உனக்கு சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான். திடீர்னு வந்து ரூம்ல இருப்பேன், காணாம போடுவான். எங்கடா இருக்கிறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான். ஏன்டா அங்க போனா சும்மா தோணுச்சு போயிட்டா அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாது. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான். எங்க அம்மா அதை உட்காந்து இருக்கிறாங்க. அவனை வந்து இவனை எப்படியா நமக்கு என்னன்னா பயம், இவனை எப்படியா விட்டுறக்கூடாது யோசிச்சு. ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை, இந்த கவிதையெல்லாம் நீ தயவு செஞ்சு படம் பாருங்க, கொடூரமான கவிதை அது. அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன் எனக்கு வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. இவனு அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம். லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு, ஒரு பாக்ஸர், ஒரு குங்ஃபு மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்துறே சாக வச்சிருவோம். அவனு அப்படி ஒண்ணு பண்ணிருக்கலாம் அவன் ஆக்சுவலி. பட் ஆனா அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள். பாடுறாரு. Yeah. Back on the streets of the Blue Star Boys. Who's got the boys? Who's got the yeah? Back on the streets of the Blue Star Boys. Who's got the boys? Who's got the yeah? We don't know about that. Samanda Ramata on the go balda. Ibla balda. Ata koye mata pora blue balda. Ada pora cricket. Poga mata tarikete. Ada pora cricket. Poga mata tarikete. 22 years on the left of the bus. Gully gang boys, people coming like a dog. Oh, Lara, Gondela. Blue Star, Talavanda Aburonda. Blue Star, Yabiriki Wabaronda. 1, 2, 3, 4. Blue Star, Talavanda Aburonda. Yabiriki Wabaronda. Saravati Tobaronda. Vero Yarnanga Banda. Blue Star, Nagalu Sobaronda. Padagalu Tabaronda. Managalu Nagaronda. வணக்கம். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிர முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிர முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில வந்து பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமாவில் வந்து இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளோ இருக்கு. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம், பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேற யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான். அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனா இருக்கேன். இன்னாரோட பையன், அவரோட பாக்யராஜ் சார் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க.
அந்த பல லட்சம் பேருக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவோடு தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். அன்னைக்கு காலைல ஸ்கிரிப்ட் படிக்கிறேன், ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா தெரியல, அவ்வளோ முக்கியமான ரைட்டிங். அதுக்கு ஜெய்க்கும் தமிழ் பிரபாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து இமானுவேல். ஐம் பிளஸ்ட். கேட்குறச்ச நரேஷன் போயிட்டு இருக்கு, நான் இங்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், வா பண்ணிட்டு இருக்கேன், அங்கே ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பாரு. இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனை பார்க்குறப்போ. ஜெய் படம் பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப வந்து என்னென்னா, சரி நீ படம் பண்ணா, ஏன்னா அவன் என்ன, நான் வந்து சரி ஜெய்கிட்டேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, ஏன்னா ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அண்டு கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர், ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னான். பார்க்க வேண்டாம் செல்வா, ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனைலாம் ஆயிருக்கும். எந்த படமும் வந்து ரிவைசிங்லாம் போனதில்லை, ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது. டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில். டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, கிருத்தி, அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம், பிரீத்து எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய. அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது, செந்தில் நல்லா இருக்கிறாரு, ஒரு சீனில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். அண்ட் வந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அண்ட் வந்து கேமராமேனாக இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்டு ரகு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அறிவோடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில். அண்ட் அவனுடைய மெலடி வந்து 2வது மெலடின்னு நான் நினைக்கிறேன். என்னடா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான். அண்ட் வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது, பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள். காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஆடிய அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான். அண்டு உமாதேவி வந்து சொல்லவே வேணாம், அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைலை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் செம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொன்னனோ அதே தான் இன்றைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுபாவம், இதுதான் என்னுடைய குணம். ஸோ அதை நம்புகிற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, என்னை நம்புகிற மக்கள் இருக்காங்க, நம்புகிற
நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன். அண்ட் திவ்யா துரைசாமி, லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சூப்பராக ஒர்க்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. ஐயோ, உண்மையிலே சொல்கிறேன், கோவிந்த் சான்ஸே கிடையாது. நான் வந்து எல்லா சாங்கும் நான் கேட்டேன். ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போகிறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது. இது மியூசிக் எப்படா இப்படி பண்ணு, ஓகேடா அப்படியெல்லாம் கேட்டிருந்தா நான் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா. ஃபஸ்ட்டு வந்து வேணும் வேணான்றதை மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக இன்னொன்று பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஆனால் கோவிந்தோட ஜெய்குமார் அவர் உறவு இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது. அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன், எல்லாமே வந்து செம்ம சூப்பர். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்க்கல. பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அந்த லேண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும், மியூசிக் டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும். இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்காகவே பார்ப்பாங்க, ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்டில் இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ பாசிபிள். அது வந்து செம்ம சூப்பராக பண்ணிருக்கிறீங்க. அது படத்துல வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பரா ரிசீவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரின்னா வந்து அந்த மியூசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய குழு சார்பா. அந்த ஓகே, எல்லா பத்தியும் நம்ம பேசிட்டோம். இப்போ ஜெய் பத்தி பேசுவோமா? ஓகே, இல்லை எல்லா ஜெய் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தினகரனா ஸ்டேஜ் கூப்பிடுறேன். தினவாடா தினவர் வந்து பேட்டில் ராதான்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அது பயங்கரமான படம், அது சீக்கிரமே வரப்போகுது. அது அருண் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கேட்படு தினர் சீக்கிரமே இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, நாங்கள் 3 பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படித்தோம். 3 பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம். 3 பேர் இல்லை, 4 பேர் 5 பேர். அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போ ஆசிரியராக இருக்கான். அண்ட் வந்து அட்டக்கத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ நாங்கள் தான் ஒரு 5 பேர் ஒன்றா சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது. அவங்க 2 பேருமே அனிமேட்டர்ஸ். ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க 2 பேர் தினகரும் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணானுங்க. ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும். தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை, ஜெய்க்கும் அதுதான் ஆசை. ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வந்து நான் டைரக்டர் ஆக போறேன், நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போறேன். ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன், பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன, அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம், இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்க கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெய் கிட்டையும் வந்து தினகர்கிட்டையும். அண்ட் தினகர் ஜெய் நான் 3 பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அண்ட் வந்து நான் பார்க்குற படங்களை அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய் தினகர் தான். தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான், சின்ன சின்னதாடே இது பரா இது நல்லா இருக்குடா. அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் இந்த ராதிகா பதிப்பம் டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும். 3 ரூபாய் 5 ரூபாய்லாம் அவங்க வந்து வாங்கி படிச்சுட்டு இருப்பான். எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம், அடே இந்த மாதிரி செம சூப்பரா இருக்குடா, இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். லைக் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த டீம்ல, நான் பெருமையா சொல்லிப்பேன். நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனும் இவங்க கிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன். அப்புறம் அவங்க படிக்க ஆரம்பிச்சானுங்க. அப்புறம் அவங்களும் படம் பார்த்தானுங்க, நானும் படம் பார்த்தேன். ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவனுங்க வேலைக்கு போயிட்டானுங்க. 2 பேருமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் வந்து
காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, அனிமேட்டராக போயிட்டானுங்க. காலேஜ் முடிச்ச உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான். லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக 3000 ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைமில். ஆனால் அவெல்லாம் 5000 ரூபாய் 20000 ரூபாய் அந்த டைம்ல வாங்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு சின்னதாக டேய் அவனுங்களாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டானுங்க, நம்ம நல்லா பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மள வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது. அண்ட் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க. ஒருத்தன் வந்தான், டேய் நான் வந்து டைரக்டர் ஆக போகிறேன்டா அப்படின்னா. யார் தினர் வந்து ஸ்டார்ட் பண்ணா. டேய் எனக்கு வந்து சமக்கம் வச்சு ஒழுங்கா டென்ஷன் ஆகடா, நீ வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் சொன்னேன், அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணனா இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு அவன் சொன்னான். அப்புறம் இவன் வந்துட்டு திரும்ப நானும் வந்து டைரக்டர் ஆக பண்ணா அப்படின்னு சொன்னான். ஏன்டா நீங்க வந்து அனிமேஷன் தானடா படிச்சீங்க, அங்கேயே இருங்கடா, அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா, அது பயங்கரமான வேர்ல்டுடா, வேர்ல்ட்ல வந்து பெரிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு, நீங்க அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இவங்களால முடியல. அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான், டே என்னை வந்து நீ வந்து சேர்த்துக்க. ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தானடா, அவன் சேர்ந்தான். ஓகே, அவன் என்ன பண்ணிட்டான், தினகர் என்ன பண்ணிட்டான்னா என்னால் வேலை செய்ய முடியாரா, நான் வந்து அனிமேஷன் படமும் எடுக்க போகிறதில்ல, நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டான். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து சலுகையிலோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்லை. அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுங்க 2 பேர் தான் எனக்கு வந்து. நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டாவது இருந்தனாலாம் கிடையாது, அந்த 2 பேர் தான். ஏன்னா அதுக்கே நிறைய பேர் பொறாமப்படுவானுங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஃப்ரெண்டுன்னா அவனுங்க 2 பேர் தான், வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த அளவுக்கு வந்து அவனுங்க 2 பேர். ஆனால் அவனுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கேட்குறப்ப எனக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா வந்து சரி அவனுங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினகர் வந்தான். அப்புறம் வந்து அடுத்த படத்தில் வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான். ஆனால் அவனுங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒரு நாளும். அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தானுங்க அவனுங்க. அது அப்படி எனக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன விரிசல் வரும்ல ஒரு லவ்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு அது அவனுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் என்னால இருக்க முடியும். ஏன்னா இவங்கிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும், யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவன் பண்றா, ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என்கிட்ட. திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல, நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை. அவங்கள அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான். அது சரி அப்படியே வச்சிருந்தேன், சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண 2 படம் ஒர்க் பண்ணானுங்க 2 பேருமே. அவன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணானுங்க. சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து ஆனால் ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளோ கொடூரமானவங்க எனக்கு தெரியும், பயங்கர கொடூரமானவன் தான் அவன். ஆனால் வந்து அந்த பிரித்தி தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி தெரிஞ்சுன்னா அவன் தலையிலே கொட்டிருப்பான். அவனு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து, ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். வர போய் குங்ஃபு என்னதுன்னா அவங்க அண்ணன் வந்து பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, என்னடா அது குங்ஃபு தானே, குங்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வச்சு வச்சுருப்பான், பயங்கரமா செவுத்து குத்தி பயங்கரமா பண்ணிப்பான் அவன். எங்க ரூம்ல இருக்கிறப்பவே அவன் அப்போ நமக்கே ஒரு பயமா இருக்கும், என்னடா இப்படி இருக்கானே, நம்ம ஏதாவது சொன்னா உடனே கோச்சிப்பான், சும்மா ஏதாவது சொன்னாலே கோச்சிப்பான். அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு 3 நாள் ஆகும். அப்படியே அவனை பண்ண என் ரூம்மேட்டான், என் ரூம்லேயே இருந்தான். 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாம இருப்பான், என்கிட்ட சொல்லவே மாட்டான். ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட்ல இருந்து ஏய் ஒரு 100 ரூபாய் கொடுறா அப்படின்னுவான். அவ்வளவுதான் அவன் கேட்கறது. அவள்தான் வாங்கிட்டு என்னடா ஏன் சொல்லனா, நான் எதுக்கு உனக்கு சொல்ல, உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான். திடீர்னு வந்து ரூம்ல இருப்பேன் காணாம போடுவான். எங்கடா இருக்கிறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான். ஏன்டா அங்க போனா சும்மா தோணிச்சு போயிட்டா அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாது. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான். எங்க அம்மா அதை உட்காந்து இவங்க அவனை வந்து இவனை எப்படியா நமக்கு என்ன பயம், இவனை எப்படியா விட்டுறக்கூடாது யோசிச்சு
ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை, இந்த கவிதையெல்லாம் நீங்க தயவு செஞ்சு படம் பாருங்க, கொடூரமான கவிதை அது. அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன் நமக்கு வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. அவனு அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம். லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு, ஒரு பாக்ஸர், ஒரு குங்ஃபு மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்துறே சாக வச்சிருவோம். அவனு அப்படி ஒன்று பண்ணிருக்கலாம் அவன் ஆக்சுவலி. பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள், ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன். வந்து அவனோட பியர் ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி, நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக பார்க்கணும். அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். உண்மையிலேயே வந்து அவன் அதில் ரொம்ப சென்சிட்டிவாக அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான். நான் என்ன நினச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான்னு தான் நான் நினச்சேன். நான் ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன சொன்னேன், நீ அசிஸ்டன்ட்லாம் வேலை செய்யறா, செம்ம சூப்பராக ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணியிருக்கிற, நீ வந்து படமே பண்ணா ஸ்ட்ரைட்டாக பண்ண, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டா, நம்ம எப்படியாவது வந்து ஒரு அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வரணும், அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சோம். அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குடா அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமாக தான் இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப ராவான ஆளா, ஒரு பயங்கரமா ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்ல இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவாக மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவொடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜெய் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமா வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும். ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நான் டெக்னிக்கலா எல்லாருமே செம சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கான். அண்ட் மியூசிக் மட்டும் இல்லாம வந்து கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான். அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும். இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நீலமுக்கும் சரி லெமன் லீஃப்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கிருத்தி பயங்கரமா பேசிட்ட, நீ வேற இல்லை, நீ தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாள் வரல இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பலங்குளத்துல நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணுவதற்கு, நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு, நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள் கிட்ட வந்து போய் ஈஸியா ரீச் ஆகிற ஒரு என்ன சொல்ற ஒரு டூல் இது. இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நீலம்ல வந்து இவ்வளவு பெரிய பிராண்டா மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம். அந்த நீலத்தோட சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீலம் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமா நீலம் இருக்கு. அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு, எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளை
நம்ம எல்லாரும் வந்து மிக முக்கியமான நாளாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது. அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு நம்ம வந்து கிளம்புவோம். அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான். அந்த ப்ளூ ஸ்டார், அந்த நீல நட்சத்திரம், நீல வானம், அந்த நீளம் நம்மை வந்து சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். மகிழ்ச்சி. உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்ஸ். ஜெய்ஹிந்த். பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிம்ல என்னையும் ஒரு பார்ட்னர் டைரக்டர் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ள நான் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழ்னா அவங்க தான் பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தாமா, ஆனா அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும், இதை பண்றதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெருசா எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, டைரக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தாண்டி ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணிருக்காரு போல, அதனாலதான் அவ்வளவு டீடைல்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்துல வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க படத்துல பாக்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் என்ன, நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியை தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னா அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், என்ன சார் உங்க காதலியை மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும், நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பியா இருக்கு இந்த ஃபிலிம்ல இருக்குது. அண்ட் நீங்க ஊடக நண்பர்கள், உங்களோட ரிவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும், நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் செல்வன், கீர்த்திக் எல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியர்ல ரொம்ப நல்ல படமா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். அதே போல எஸ்பெஷலி டைரக்டர் ஜெய், சாந்த்னு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை, அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட 11வது மேடைன்னு நினைக்கிறேன். முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தனோ அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது. உட்காரும் போது கூட கீர்த்தி சொன்னாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நர்வஸாக இருக்கியா அப்படின்னு. அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும், ஒரு 4 நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன். ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் ப்ளூ ஸ்டார். கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம். பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின், பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமாவில் வந்து இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளோ இருக்கு. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம், பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேற யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான். அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனா இருக்கேன். இன்னாரோட பையன், அவரோட பாக்யராஜ் சார் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த பல லட்சம் பேர் இருக்க என்ன கனவு இருக்கோ அதே கனவோடு தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு என்னோட நன்றி. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹேர்டில்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு. லொக்கேஷன் வைஸாகவும் சரி, கிளைமேட், இதெல்லாம். பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர், அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துருவாங்க. பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமாவை எடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான். இன்ஃபேக்ட் வந்து
அசோக் ப்ளே பண்றது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித், அதுதான் வந்து அசோக் ப்ளே பண்றாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்றாரு சாம். அண்ட் இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருந்தார் ராஜேஷ் அப்படின்னு, அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னன்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த 1998 இருக்க அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ள அழகா உட்கார வைக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் என்னை நம்பின ஜெய் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நடிகரை நம்பணும். ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம், அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்குங்க நம்புறேன். ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும். பட் அது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெளியில தெரியணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும். ஒரு 100 கண்கள் பார்க்குற ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் கொடுத்த ரஞ்சித்னா தேங்க்யூ ஸோ மச்னா. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன். ஆனால் ஐதர் உங்கள் டைரக்ஷனில் இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணணும். ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரைட் ஃப்ரம் கோவிந்த் வசந்தா பிரதர். இன்னைக்கு முதல்ல எப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில் தெரிஞ்சதுன்னா ஒரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஜித் பிரசன்ஸ் அப்படின்னு வரப்போ எல்லாருமே திரும்பி பார்த்தாங்கன்னா மியூசிக் ஹஸ் டேக்கன் திஸ் ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்குறாங்கன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் அந்த மியூசிக் தான். ஸோ உங்களுக்கு எனக்கு நன்றி. எனக்கு படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல, நேரம் கம்மியாக இருக்கு. பட் 2 பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும், அசோக் அண்ட் பிருத்வி. என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய போட்டி, பொறாமை, ஈகோ இந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கு. பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், ஒரு ஸ்பேஸ் என்னன்னா, மச்சான் நான் ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்றேன்னா நீ என்கிட்ட தயவுசெய்து சொல்லுடி, நீ தப்பா பண்ற சரியா பண்றான்னு அப்படின்னு. அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரா, அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் when you're acting in a multi star film. ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தரை கான்ஷியஸ் ஆக்காம ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்ல போடாம ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்க. இன்னைக்கு பண்ணது இது ஓகே, இன்னும் பெட்டரா அதை பண்ணலாமான்னு. ஸோ வி கேவ் ஈச் அதர் த ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர், இது நல்லா பண்ணியிருக்கேன், இது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் பிருத்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேவையான ஒரு அரசியல், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும். இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் எப்படி ஒரு ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்கிறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க எல்லாருமே 200% ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டா இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ இன் மை கரியர். ஸோ 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல என்ன உள்பட வெற்றி நிச்சயமா தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்னைக்குமே வந்து மக்களா வந்து நீங்க ஏதோ ரூபத்துல வந்து என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே சப்போர்ட் இந்த என்டையர் டீமுக்கு நீங்க கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ பிளஸ் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். 25th இந்த படம் தியேட்டர்ஸ்ல பெருசா ரிலீஸ் ஆகுது. முக்கியமா சக்திவேலன் பிரதர், தேங்க்யூ. அவர் கண்டினியூஸா ஒரு பெரிய ஒரு ஹிட் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. அந்த லக்கி மேஸ்காட்ல வந்து அவரோட ஷோல்டர்ல நாங்களும் ஏறி உட்காரதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் எல்லாரும் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான படமாக தான் இருக்கு. இயக்குனர் ரஞ்சித் சாரோட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பரியேறும் பெருமாளில் தொடங்கி குண்டுவா இருக்கட்டும், சேத்துமானா இருக்கட்டும், பொம்மை நாயகியா இருக்கட்டும், ப்ளூ ஸ்டாரா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரிமாணங்களை வந்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் திரையுலகுக்கும் கொடுத்துட்டே இருக்கு. அந்த விதத்துல இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் இயக்குனர் ரஞ்சித் சார். ஒரு அழகான ஸ்கிரிப்டை, கருத்துள்ள ஒன்றை வந்துட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அது எந்த இடத்துல நிறைவேறும் அப்படின்னா நீளம்ல தான் நிறைவேறும் அப்படின்றத கண்கூடாவே வந்து நிறைய ஸ்கிரிப்ட் நான் படிச்சதுல இருந்து என்னோட தொடர்பு எல்லைக்குள்ள இருந்து நான் இதை பார்த்துருக்கிறேன். ரஞ்சித் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி அறிவு சொன்ன மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியோடவும் நன்றியோடவும் வந்து இந்த சமூகம் உங்களுக்காக வந்து எப்பவுமே இருக்கும், நன்றியோடு வந்து உங்களை நினைக்கும். கணேஷ் சார், சௌந்தர்யா ரொம்ப நன்றி.
தொடர்ந்து உங்களோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு அடுத்து நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ரொம்ப நன்றி. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கருத்துகளுக்கு சாந்தனு பிரதர், தமிழ், அசோக் செல்வன், கீர்த்தி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது இருக்கும். ராகவ் வந்து நடிச்சிருக்கா, பிருத்திவி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமாக இது நிச்சயமாக இருக்கும். இந்திய அளவில் கொண்டு போய் இருக்கக்கூடிய சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 96 நாங்கள் முதல்ல ஒர்க் பண்ண படம். 96லேருந்து நான் 3 பாடல்கள் வந்து பண்ணியிருந்தேன். அந்த 3மே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அந்த பாடலுக்குள்ள கவிதையை என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது கோவிந்த் வசந்தாவோட இசை தான். அந்த இசை எதை கேட்டுச்சோ அதை தான் என்னோட வரிகளை நான் கொடுத்தேன். அதே மாதிரி தான் ப்ளூ ஸ்டாரும். ப்ளூ ஸ்டாருக்கு ரயிலின் ஒலிகள் டியூன் கொடுத்தப்போ ஜெய் வந்து என்கிட்ட, இங்கே பாருமா, உனக்கு வந்து இது எத்தனாவது படமோ, நிறைய பாட்டு நீ வந்து எழுதிட்ட, ஆனால் அப்போதான் அந்த முதல் டியூன் தான், ரயிலின் ஒலிகள் தான் முதல் டியூனு, எனக்கு வந்து இது முதல் படம் முதல் டியூனு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சண்டை இருக்கும். அந்த அந்த சண்டை கூட எப்படின்னா நம்ம ஆர்டர் ராமலிங்கம் தோழர் சொன்ன மாதிரி தான். அதில் வந்து ஒரு உரிமை இருக்கும், அன்பு இருக்கும். அதை வந்து எப்படி நம்மளை பதட்டப்படுத்தி விட்டுருவாப்புல. எங்கள் பெரிய எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இருங்க ஜெய், என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் படத்தில் நான் எழுதின நான்மீ பாடலுக்கான எந்த மெனக்கடல் இருந்ததோ அது வந்து இப்போ வரைக்கும் ப்ளூ ஸ்டார்ல இருந்து, தங்கலான்ல இருந்து, கேப்டன் மில்லர்ல இருந்து, இனி இப்போ எழுதிட்டு இருக்கக்கூடிய படங்கள் வரைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்கள் ஒன்றுமே பதட்டப்பட வேணாம். அது ப்ளூ ஸ்டாரோட பாட்டுன்றதை விட உமாதேவியோட பாடல்ன்றதுல நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல் வந்து பண்ணது. ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு. என்னுடைய பாடல்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் உற்சாகமும் தான் திரும்ப திரும்ப என்னை தமிழ் மீதான காதலையும் தமிழ் மீதான தேடலையும் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் அப்படின்ற அந்த வார்த்தையை பற்றி நிறைய நான் யூடியூப்ல கீழே வந்து பார்த்தேன். நிறைய வந்துட்டு அதுக்கான பொருள் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து தேடி இருக்கிறாங்க. இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த தேடல் வந்து ரொம்ப, அவங்களோட ரசனை வந்து இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பாடல்களில் பொறுத்த வரைக்கும் ரசனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் கூட நாங்கள் பாடலாசிரியர் சங்கத்தில் வந்து நாங்கள் பேசும்போது அதை பேசியிருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. தொடர்ந்து வந்து தமிழ் ரசிகர்களுடைய அந்த தமிழ் மொழி மீதான அந்த தேடலும் கவிதை மீதான அந்த உற்சாகம் இருக்குல்ல, அதுதான் தொடர்ந்து எங்களை வந்து இயங்க வைக்குது. இப்போ அடுத்தும் வந்து கோவிந்த் சாரோட நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தமிழ் பிரபா, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களோட சார்பட்ட பரம்பரையில் நீங்கள் வந்து சாரோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணது, இது அது அடுத்து வரக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நன்றி. ஏகாம்பரம், ரொம்ப வாழ்த்துகள் உங்களுக்கும், அனைவருக்குமே வந்து வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு தான் நீலம்ல அடுத்தடுத்த படங்கள் லைனப்ல வந்து இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுமே ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கும். வரலாறுகளை வந்து புரட்டி போடக்கூடிய விஷயங்களா வந்து இருக்கும். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் அப்போ கூட பார்த்துருக்கலாம், நிறைய ஊர்களில் கிரிக்கெட்ன்றது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒன்று. அந்த இடத்துல நீ என்னதான் வந்து நம்ம சித்தாந்தத்தை வந்து ரொம்ப முக்கியமானதா ஜெய் வந்து இதில் முன்னிறுத்தி இருக்கிறாரு. இந்த இடத்துல எதுக்குள்ள முரண்கள் இருந்தாலும் இந்த இருவருக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களுக்கு காரணமா நம்ம எதையுமே இன்னும் பார்க்கவே இல்லை. உன்னை பத்தி நம்ம பேசுறோம், என்னை பத்தி நான் பேசுறேன், அவ்வளவுதானே தவிர இதற்கு மேற்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல. எதையும் நாம உடைக்கிறோமோ அதை உடைக்காம என்ன நீயும் உன்னை நானுமே பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம தான் பௌத்தத்தை தான் முன்னிறுத்துறேன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நீங்க கவனிச்சிருக்கலாம். இப்போ அறிவோட அந்த பாடல்ல கூட ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அறிவு அந்த மெலடி. அதுல வரக்கூடிய கவலை தீயில் வேகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து நீங்க மெலடியும் வந்து எழுதுங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட சித்தாந்தத்திலையோ நீங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியிலையும் எந்த இடத்துலையுமே நீங்க உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துகள் ஜெய். தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் சார் அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய இயக்குநர்களுக்கு களம் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப நன்றி. அது ஊடக நண்பர்கள் பறந்துபட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான், அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயண்ணா மெட்ராஸ் டைம்லேருந்தே தெரியும், அட்டகத்தி டைம்லேருந்தே ஜெயண்ணா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போதே கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லாரும்
க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருவரோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெய்யண்ணா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள். ஆனால் என்னன்னா நானும் பயங்கரமாக கிரியேட் ஆகும், என்னை கூப்பிடல அவர், பரவாயில்ல. சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கில் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இந்தமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணோம். ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்குது. எப்பவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம்னா நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் யூ ஆல். தேங்க்யூ. வணக்கம். ப்ளூ ஸ்டாருக்காக எனக்கு கால் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போன போது என்ன இதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் சார் கூட பண்ண படங்கள்லாம் எங்கள் இயக்குனர் ஜெய்யும் வேலை பார்த்துருக்காரு, என்ன அது அவருக்கு தெரியும். பட் இருந்துமே என்னை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியே பார்த்தாரு. பார்த்துட்டு இது ரொம்ப முக்கியமான கேரக்டரு, இது எங்கள் அம்மா பற்றி, ரஞ்சித்தோட அம்மா பற்றி, இந்த ஸ்கிரிப்டை படித்த அத்தனை பேருமே வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் ரஞ்சித் பாரு நீ தான் பண்ணுறேன்னு எனக்கு வந்து பிடிஎஃப்ல அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னாரு. அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பில்டப் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஐ ஃபெல்ட் தட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி தட் ரஞ்சித் சார் வந்து என் பேர் போட்டு அனுப்பிச்சாருன்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சுது அவரை நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ஷாட்டு முடித்து அவர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குற வரைக்கும் அந்த சீன் பேப்பரை அவர் பச்சை கலர் ஃபைலில் போட்டு கொடுத்தாங்க. அதை தூக்கிட்டே சுற்றுனாங்க எல்லா ஷூட் ஸ்பாட்டுக்குமே. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து he was not எடுத்தோன்னு உனக்கு கன்வின்ஸ் ஆகவே மாட்டார். அண்ட் இந்த மேடையில் நான் வந்து ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட கேரியரில் ஒரு படி நான் மேலே போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் என்னை ரெஃபர் பண்ண இல்லை அவர் எனக்கு கொடுத்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு படமும் வந்து பெரிய நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம். இந்த படம் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எப்போவுமே அதை முன் வச்சு தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ப்ளூ ஸ்டார் கண்டிப்பாக அதை எங்களுக்கு எல்லாருக்குமே பண்ண போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஆடியன்ஸ் அதை அந்தளவுக்கு கொண்டாடி இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் மட்டும் கிடையாது, ரொம்ப பர்சனலான படம். இங்கே மேடையில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸரான ஆள் எனக்கு. ஃப்ரம் ரஞ்சித் அண்ணாலேருந்து, ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து வெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைக்கிறதா கிடையாது, அதை தாண்டி ஒரு ஃப்ரீடம் இருக்கும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ சுதந்திரமாக பேசுறதுலேருந்து, டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து, எல்லா டெக்னீஷியனும் வந்து அவங்க நினச்சதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றது வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால பண்ண முடியுது. அப்புறம் ஜெய் வந்து நானும் ஜெயும் அவரோட சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணேன். அது சரியான ஒரு அனுபவம் ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும். அப்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவர் கேட்டுகிட்டே இருப்பார் இந்த மாதிரி செல்வா சினிமாலலாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன், அது வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்டே இருப்பார். டெய்லி கேட்பார் அடிக்கடி. ஆனால் இன்றைக்கி வந்து சத்யம் தேட்டரில் இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சில் ஜெய்யை பார்க்குறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது வந்து டெய்லி ஒரு பேசிகிட்டு இருக்கும் போல இருக்கும்ல அது. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவர் வந்து பேசுறதுக்கு பயங்கர பயந்துகிட்டே இருக்கார். நேற்று நைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படி ஆரம்பிக்கலாம், பேப்பர் நோட் எடு அப்படின்ற மாதிரி இருக்கார். அதே மாதிரி காலைல கால் பண்ணார், கால் பண்ணிவிட்டு செல்வா நான் இப்போ பேசாமல் வராமல் இருந்துடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும், படம் எடுக்கிறது கூட எடுத்துருவோம், ஆனால் பேசுறது எனக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ ஜெய் வந்து என்னென்னா ரொம்ப உண்மையான ஆள், அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டரோட கேரக்டர் தான் வந்து ஒரு படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே அவரோட கேரக்டராக நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ
இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அசோக் செல்வன் வந்து என்னோட ஆக்சுவலாக பேட்ச்மேட்டு. அவன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து அவமை கடவுள் சரி போத்தொழில் எல்லாமே பெரிய ஹிட்டு. ஆனால் இது ப்ளூ ஸ்டார் வந்து அவனை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி சாந்தனு பிரதர் வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கிங்காக இருக்கும் இந்த படம். கீர்த்தி பாண்டியன் அவங்க வந்து இதில் டைலாக் வந்து வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே. அது வந்து போல்டாக பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க இந்த படத்தில். பிருத்திவி வந்து ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் கேரக்டர் இந்த படத்தில். ஜெய்குமாரோட கேரக்டர் வந்து அவர் தான் பண்ணியிருக்கார் படத்தில். அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். தமிழ் என்னோட தம்பி மாதிரி கிட்டத்தட்ட. அதாவது இந்த படம் அவனுக்குமே ஒரு கரியர் நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து படம் ஒரு டிராஃப்ட் முடிஞ்சோன்னே படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஒர்க்லாம் பண்ணி ஒரு ஃபைனல் அலைன்மெண்ட்டாக படம் வந்ததுக்கப்புறம் ஜெய்க்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அதை நான் இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவருக்கு அனுப்பின மெசேஜ் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பினேன். ஸோ அதுதான் இன்னும் ஒரு 3 நாளில் எல்லாருக்கும் அது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. First of all, thanks to all the artists that are worked in the film, all the instrumental artists, percussion, guitars, mixing, recording engineers, all the studio owners. Thanks everyone for the support, and special thanks to Arivu. And is more like a composer in the film. நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் சாங்கெல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ரிசல்ட் தான். ஐம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஞ்சித் சார்ஸ் ஃபிலிம். அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஸ்க்ரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. பேசிக்கலி யூஸ்வலி ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ ஒர்க் வி மீட் லாட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன்லேருந்து யாராவது எடிட்டர். இந்த படத்தில் யாருமே மீட் பண்ணல. நான், அறிவு, ஜெயன் அவ்வளோதான் இருந்தது. கேரளாவில் நாங்கள் பாட்டுக்கு தண்ணி அடிச்சு ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படி தான். நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடிச்சு அப்படியே ஜாலியாக இருந்தேன். இது வெரி ஈஸி. இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே. யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபியர்ஃபுல் எனிமீஸ். அது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் a lot. Everyone watch the movie in theaters. All the movies. If you feel good about the movie and the songs, please share the news. Thank you so much. people and people on the dais. ஒரு நாள் ஜெய் கால் பண்ணார். ஜெய் நான் கால் பண்ணி தமிழ் மீட் பண்ணோம், ஒரு கதை சொல்லணும், ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் மீட் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். இவ்வளோ பெரிய ஒரு புக்கு கொடுத்தாரு. நைட்டு 9லேருந்து மார்னிங் 6-7 வரைக்கும் அதை நான் படித்தேன். எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பயங்கர பயம் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து கிரிக்கெட் பற்றி. எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப தூரம். கிரிக்கெட் யாராச்சும் பார்த்தாங்க, டிவி கேபிள் பிடிங்கி விட்டுருவேன். நான் வீட்டில் எப்போவுமே கிரிக்கெட் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் பேட் பால் எடுத்துகிட்டு ஆட போனால் பால் எடுத்து ஒழிச்சு வச்சுருவேன். எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்காது சின்ன வயசு. இப்பயும் எனக்கு பெருசாக பிடிக்காது, ஏன்னு தெரில. பட் அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது இந்த படத்தில். பட் அதை மீறி ஒரு டைரக்டர் எப்போவுமே வந்து அவரோட கனவை படம் எடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட லைஃப்பை படம் எடுப்பாங்க, அதில் நடந்த ஒரு நிகழ்வை படம் எடுப்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மோர் தேன் 10-30 இயர்ஸை வந்து கதையை எழுதி கொண்டு வந்து அதை படமாக்கும் போது எனக்கு ஒரு பயங்கர சேலஞ்ச் இருந்தது. இது எப்படி நம்ம லைஃபை கொண்டு வர முடியும், இது எவ்வளோ ரியலாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஸோ அவர் எழுதின ரஞ்சித், ராஜேஷ், சாம், பிருத்திவி, கீர்த்தி, அது கூட இருக்க மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இருக்க அசோக், சாந்தனு, கீர்த்தி எல்லாமே பயங்கரமாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு எடிட்டர் செல்வா அண்ட் மியூசிக் கோவிந்த சந்தா அண்ட் ஆர்ட் டைரக்டர் ரகு சார், தமிழ் பிரபா அண்ணா, அப்புறம் ரஞ்சித் அண்ணா, ரொம்ப நன்றி இந்த படம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் லெமன் லீஃப் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். குட் மார்னிங். ஆக்சுவலி எல்லாருக்கும்
ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப எனக்கு சான்ஸ் வந்ததே வந்து யார் நடிக்க போகிறாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் சார்பேட்டான்ற ஒரு படம் பண்ணுறப்ப ஜெயண்ணா வந்து எனக்கு ஒர்க்கில் நான் டிஐயில் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தேன்டா செம்மையாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பார், என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா. அதுதான் அந்த படத்தை உள்ள அந்த பெரிய காரணமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வர காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் என்ன பார்த்தனோ அதுதான் நான் வந்து காஸ்டியூம் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜெயண்ணாவோட ஊரும் எங்கள் ஊரும் பக்கம் தான், ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா. அதையே ரஞ்சித் சார் நான் ஒர்க் பண்ணுறப்ப தான் வந்து ஜெயண்ணா எங்கள் ஊர் பக்கம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. ஸோ அப்புறம் எங்கள் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக எனக்கு இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர், அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், அப்புறம் சக்தி ஃபிலிம் அனந்தண்ணா, ஸோ எல்லோரும் லெமன் ட்ரீ அந்த ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் எனிவேர் வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ.